இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மீந்து போன பழைய சாதத்துல எப்படி பண்றதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு ஒரு பேரை நீங்களே வச்சிடுங்க. இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் பழைய சாதம், சீரகம், கைப்பிடி அளவு கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கட் செஞ்ச சிறுகீரை கைப்பிடி அளவு, காய்கறிகளை துருவியும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்து உருண்டைகளா உருட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வானலியில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, நான் இன்னைக்கு பியூர் சன்ஃபிளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்றேன். இந்தியாஸ் ஒன்லி பிசிக்கலி ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் வித் கவர்மெண்ட் பேட்டன்ட் டெக்னாலஜி. ரீஃபைண்ட் ப்ராசஸ்ல கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலைங்க. எண்ணெயில கடுகு, எள்ளு, மிளகாய் தாளிச்சுட்டு வெட்டி வச்ச ஒரு வெங்காயம், தட்டி வச்ச 4 பல் பூண்டு வதக்கி 1 ஸ்பூன் தக்காளி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கலந்துட்டு ஆவியில வேக வச்ச உருண்டைகளை சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரா இருக்குங்க.